அப்படின்னா ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேற்றம். ஆல்கஹால்களின் முக்கியமான ஒரு வேதிவினை அவைகள் கார்பனைல் சேர்மங்களாக ஆக்சிஜனேற்றம் அடைவது. இப்போ ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு வேதிவினை முக்கியமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கார்பனைல் சேர்மங்களை ஆக்சிஜனேற்றம் அடைவது அப்படின்னு சொல்றாங்க. அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் ஆனது வழக்கமாக ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓரினிய ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆல்டிகைடை தருகிறது. இது மேலும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பாக்சிலிக் அமிலம் தருகிறது. ஆல்டிகைடில் கீட்டோன்கள் உருவாகும் நிலையிலேயே ஆக்சிஜனேற்ற வினையை நிறைவு செய்ய பிரிடினியம் குளோரோபுரோமேட் ஆனது ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆல்டிகைடில் கீட்டோன்கள் உருவாகும் நிலையிலேயே ஆக்சிஜனேற்ற வினையை நிறைவு செய்யறதுக்கு பிரிடினியம் குளோரோகுரோமேட் அப்படிங்கிற ஆக்சிஜனேட் ஃபர்ஸ்ட் ஆல்டிகைடா மாறுது, அப்புறம் கார்பாக்சிலிக் அமிலமா மாறுது இல்லையா, அதை நிறைவு செய்யறதுக்கு பிரிடினியம் குளோரோகுரோமேட் பிசிசி அப்படிங்கிறது ஆக்சிஜனேஷனாக யூஸ் ஆகுது. எத்தனால் அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது எத்தனால் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதை மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. ப்ரொப்பன் 2ஆல் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ப்ரொப்பனோன் கிடைக்குது. மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது. ப்ரொப்பன் 1ஆல் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது பிரிடினியம் குளோரோகுரோமேட் அப்படிங்கிறது ஆக்சிடைசஸ் பண்ணால் ப்ரொப்பனர் கிடைக்குது. வழக்கமான வினைநிகழ் நிபந்தனைகள் மூவினிய ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவது இல்லை. ஆனால் உயர் வெப்பநிலையில் வலிமையான ஆக்சிஜன் C1C பிணைப்பை பிளவர செய்து கார்பாக்சிலிக் அமிலம் கலவை தருது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.